நேற்றைய தினம் ஒரு அழகான நாள் என்று கூறும் அளவுக்கு இலக்கியம் சார்ந்த ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தேறியது. இந்நிகழ்வு எனக்கு புதுமை, பல பேருக்கு இது அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் ஈழத்தவரான மனோ சின்னத்துரை அவர்களின் கதை தொகுப்பு நூலான கிரவுஞ்சி என்னும் நூலின் அறிமுகமும் கதை அரங்கமும் தான் அந்த நிகழ்வு. மிக சிறப்பான நிகழ்வு என்று கூற வேண்டும். அடுத்த முறை இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் கட்டாயம் எல்லோரும் சென்று பாருங்கள். ஒரு கதாசிரியர் தன் எண்ணப்பாட்டுக்கு எழுதிய கதையை அதை வாசகர்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதை மிக அழகாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அத்தோடு ஒரு சிறுகதை எப்படி அமைய வேண்டும், அது சமுதாயத்தில் வாழ்ந்து வரும் பலருடைய முடமையை, அறியாமையை, பழமையை விட்டறிந்து தாங்கள் செய்த தவறை உணர வைக்க அது எப்படி பாடுபட வேண்டும், எப்படியான கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிக சிறப்பாக அந்த நூலில் ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு வடிவத்தில் அமைத்திருந்தார் எழுத்தாளர் மனு. அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, பல்துறை சார்ந்த கலைஞராகவும் இருக்கிறார். பல சிறந்த நாடகங்களை பாரிஸ் மண்ணில் மேடையேற்றிய ஒரு சிறந்த நாடகவியலாளராகவும் அவர் விளங்குகிறார். மறுபடியும் தன்னுடைய நாடகத்துறையை மீட்டெடுத்து தான் அதில் பயிற்சி செய்ய வேண்டும், ஒரு பயிற்சியாளராகவும் ஒரு ஆசிரியராகவும் நாடகத்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் அவர் மனதில் நீங்காத ஒரு ஆசையாக நிலைத்து நிற்கிறது என்பதை நேற்று அவரோடு உரையாடிய போது புரிந்து கொண்டேன். இந்நிகழ்வுக்கு வந்த அத்தனை பேரும் இலக்கியவாதிகள். இலக்கியவாதிகள் என்றால் வெறும் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, பல்துறை கலைகளில் சிறந்து விளங்கும் இலக்கியவாதிகள். நாடகத்துறை, திரைத்துறை, இசைத்துறை என்று பல துறைகளில் சிறந்து விளங்கும் அத்தனை இலக்கியவாதிகளையும் அங்கு காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை தேர்வை எடுத்து கொடுத்திருந்தார் எழுத்தாளர் மனு. ஒவ்வொருவரும் கதையை படிக்கும் போது நாடக பாணியிலேயே படித்து காட்டினார்கள். அப்படியாக அந்த கதையை அவர்கள் படிக்கும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது கேட்டவர்களின் மனதில் ஆழமாக ஒரு காட்சி வடிவத்தில் அந்த கதைகள் சென்றடைந்தன. கதை வாசித்த பின்பு கருத்துகள் பரிமாற்றம் பெற்றன. கதை கேட்ட ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு வடிவமாக அந்த கதை கரு போய் அமர்ந்திருந்தது என்பதை புரிய வைத்துக் கொண்டிருந்தது அந்த அரங்கு. இப்படியான அரங்கு ஒவ்வொரு மாதமும் எல்லா நாடுகளிலும் நடந்தாக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த அரங்கில் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்திருந்த ஒரு பெண்மணி வந்திருந்தார். பெண்மணி என்பதை விட ஒரு இளம் மங்கி என்று கூறலாம். அவர் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக ஒவ்வொரு கதைகளுக்கும் எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். பிரான்ஸ் மண்ணில் அவர் படித்திருந்தாலும் தமிழ் மொழி மீது அவர் கொண்ட ஆர்வமும், தமிழ் இலக்கியத்தில் அவர் ஆர்வம் கொண்டிருப்பதையும், அவர் பேசிய தமிழ் மொழியில் இருந்து அவர் எடுத்துரைத்த எழுத்தாளர்களான ஜெயகாந்தன் போன்றவர்களுடைய பெயர்களின் வாயிலாகவும் அவர் எப்படியான ஒரு தமிழ் பண்பாடு கொண்டு, தமிழ் மீது பற்று கொண்டு, தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்பதையும் புரிய வைத்துக் கொண்டிருந்தது. பலதரப்பட்ட மனிதர்கள், ஆண்பாள் பெண்பாள் என்றும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை என்றும் அந்த அரங்கு நிறைந்திருந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வடிவமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்த பொழுது இந்த கதையை இன்னொரு வடிவத்திலும் எடுத்துரைக்கலாம் போன்ற ஒரு எண்ணப்பாடும் தோன்றியிருந்தது. இந்நிகழ்வில் எனக்கும் கதை வாசிக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டியது எண்ணி மிகவும் பெருமைப்படுகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு எடுத்துக் கொடுத்த பார்த்திபனுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும், சிறப்பான கதைகளை எழுதி பலர் மனங்களில் இருக்கும் இலக்கிய ஆற்றலை தூண்டிவிடும் வண்ணமாக அவருடைய எழுத்து பணி இருக்கிறது என்பதை எண்ணி மனோ அண்ணாவை வணங்குவதோடு வாழ்த்துகிறேன். வணக்கப்படாத ஒன்று. எங்கள் சமூக மனநிலை வெற்றிகளை அபாரமாக கொண்டாடி மகிழ்ந்தது. இது தோல்விகளின் மீதான அச்சத்தை எங்களுக்குள் ஆழமாக விதைத்துக் கொண்டிருந்தது. சிறுவயதிலிருந்தே தோல்விகள் என்றால் எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒருவித பயம் ஊடுருவியிருந்தது. எங்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் திருப்தியாக இருந்ததில்லை. அப்பாவின் ஒரே வருமானத்தில் தான் எங்கள் குடும்பம் நகர வேண்டியிருந்தது. அடிப்படை சம்பளத்தோடு அப்பா நிறைய போராடி கொண்டிருந்தார். உண்மையில் இந்த சம்பளத்தோடும் இந்த நாட்டின் அரச உதவிகளோடும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எங்கள் உறவினர்கள் மற்றும் வசதியானவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் போட்டி போட்டு வாழ வேண்டியிருந்தது. வீட்டிற்கு முன்னால் ஒரு புதிய BMW கார் வந்து நின்றது. செட்டியில் இருந்தபடியே எட்டி பார்த்தேன். காரிலிருந்து மிடுக்காக என்னுடைய மகன் இறங்கி வந்தார். அவன் என்னை கண்டுகொள்ளாமலே மாடிப்படி ஏறினான்.
மனசு கேட்கவில்லை. குடும்பமாக அவர்களின் குதூகலிப்பு என்னுள் இறக்கத்தை விதைத்தது. என் குடும்பத்தை நினைத்து ஏங்கினேன். ஒரு வார காலமாக சிறைக்குள் அடைபட்டது போல அவர்களின் கூறுக்குள் அடைபட்டு கிடக்கிறேன். பிள்ளைகள் நான் கொண்டு வரும் அரிசி மணிகளுக்காகவோ அல்லது நூடுல்ஸ் குச்சிகளுக்காகவோ காத்து கிடப்பார்கள். நானும் என்னால் முடிந்த அளவு எல்லா வழிகளாலும் முயன்று விட்டேன். முடியவில்லை. குஞ்சக்காவின் கதை. குஞ்சக்கா அந்த சம்பவத்துக்கு பிறகு சித்தப்பிரமை பிடித்தவர் போல காணப்பட்டார். ஒரு கலகலப்பான பேர்வழியின் இந்த கோலம் சுற்றி இருந்தவர்களை மேலும் கலவரப்படுத்தியது. குஞ்சக்காவால் ஒழுங்காக சாப்பிடக்கூட முடியவில்லை. சோர்ந்து விழுந்து கிடந்தார். இலங்கையில் இருந்தபோது பட்ட கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் அவருக்கு இப்போ பெரிதாய் தெரியவில்லை. 95ஆம் ஆண்டு இடம்பெயர்வு, சாவச்சேரியில் சில நாட்கள், வன்னியில் சில மாதங்கள் என உருண்ட காலங்கள் கூட இப்போது அவருக்கு பசுமையான நினைவுகளே. கருத்துல இருந்தால் கையை சிறுதனுடைய வீச்சும் அதனுடைய பரிணாமம் அதனுடைய குறியீடும் வீரியம் மிக்கதான படைப்புகளாக இந்த நிகழ்வு. இது ஒரு புதிய தொடக்கம் கதை அரங்கு என்பது. ஆனால் இது முதலாக நீங்கள் செய்யவில்லை, நான் செய்திருக்கிறேன். நோர்வேயில் கவிதா நிகழ்வு என்பதை கதா நிகழ்வு மாற்றி செய்திருக்கிறேன். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வளர வேண்டும். அது சுபாஷ் சொன்னது போல இது ஒரு நாடகத்தன்மை அடைய வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி இங்கு கற்று சென்றவர்கள் எல்லோருக்கும் நான் பயனடைந்தேன். மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த படைப்பாளிகள், இலக்கியவாதிகள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி, கடைசியாக ஒரு வரி இந்த பிள்ளை வளர்ப்பை பற்றி நிறைய கதைத்தீர்கள். ஒரே ஒரு வசனம்: பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதல்ல, பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார். நன்றி. எரியாகவே காட்சி அளித்தார். நான் நினைக்கிறேன் அவர் எழுந்திருந்து தன்னெடுப்பு செய்திருந்தால் இன்னும் சப்பாத்திற்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த கலைஞரை பாராட்டுகிறேன். அடுத்து எப்பவும் நான் இந்த கதை புத்தகங்கள் எடுத்துள்ள பொழுதும் கதைகளை படிப்பதற்கு முன்னர் என்னுடைய வேலை முதல் அந்த முன்னிலை முகப்புரைகளை தான் பார்ப்பேன். ஆனால் இது ஒரு கதை அரங்குகள் இருக்கிறது. உண்மையிலே எனக்கு சரியான மகிழ்ச்சியாக இருக்குது. அதுலேயும் இந்த மண்டபம் நிறைந்த வாசகர்கள், அபிமானிகள் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இரண்டாவது விடயம் இந்த கதையில் எதிர்கதை எனக்கு பிடிச்சது. வாழ துடிக்கின்ற ஈழத் தமிழினத்தின் ஒரு குறியீடாகவே நான் அந்த எலியினுடைய கதையை கேட்டேன். என்னுடைய பார்வையாளர் என்றாலே காசு கொடுத்ததற்கான முயற்சி என்று பல்வேறுபட்ட வகையில் வாய்ப்புகள் நான் பார்த்தீர்கள். இந்த கதைகள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு கதையினுடைய முடிவும் கதை எப்படி முடிஞ்சிருக்குமோ, இந்த கதை இப்படி நடந்திருக்குமோ, இல்லை இப்படி நடந்திருக்குமோ, இல்லை இப்படித்தான் நடந்திருக்கோம். ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விதமான முடிவுகளை எங்களுக்கு ஒரு ஆவலை ஏற்படுத்துகின்ற விதத்திலே இந்த கதைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் ஆழமான பல அர்த்தங்கள், ஆழமான விடயங்களை கதையினூடாக மிகவும் அழகாக கலாசிரியர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த கதை அரங்கு என்பது இந்த புலம்பெயர் தேசத்திலே புதியதொரு அத்தியாயத்தை அல்லது புதியதொரு முடலை உருவாக்கி இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம். இப்படி இன்னும் பல கதை அரங்குகள் இந்த புலம்பெயர் தேசத்திலே மலர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தையே சொல்ல வேண்டும். இந்த கதைகள், இப்படியான கதைகள் வெறும் இலக்கியங்களோடு புத்தகங்களோடு மட்டும் நின்று விடாமல் தொடர்ந்து அடுத்த தொழில்நுட்ப சாதனங்கள் உதவியோடு
ஒளி படைப்புகளாகவும் வெளிவர வேண்டும். இன்று நாங்கள் ஈழ திரை அரங்குகள், ஈழத்திரை என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே எப்படிப்பட்ட கதைகளை கொண்ட படங்களை அல்லது குறும்படங்களை உருவாக்குகிறோம் என்று சொல்லினால் அதில் என்ன விஷயம் இருக்கிறது என்று நாங்கள் கேட்கின்ற அளவுக்கு இன்று பல படங்கள் இருக்கிறது. அண்மையில்